திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா வருட கிரகங்கள் எல்லாமே அப்படியேதான் இருக்காங்க. சனி மட்டும் வக்கரகதியில் இருக்கார். அதே போல மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் எல்லாருமே மாறுறாங்க. சுக்கிரன் 14ஆம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறார். புதன் 15ஆம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரப்போகிறார். சூரியன் 16ஆம் தேதி சிம்ம வீட்டிலிருந்து கன்னி வீட்டுக்கு வரப்போகிறார். செவ்வாய் கன்னியா வீட்டிலிருந்து துலா வீட்டுக்கு 13ஆம் தேதி மாறப்போகிறார். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்வார், இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கு என்ன நன்மைகளை கொடுக்க போகுது அல்லது என்ன தீமைகளை கொடுக்க போகுது, எதுல நம்ம கவனமா இருந்துக்கணும், எதுல நாம எல்லா விஷயம் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக இந்த பலன்களை நம்ம பார்க்கலாம். முழுக்க முழுக்க கேதுவோட எல்லா கிரகமும் தொடர்பு கொள்றாங்க. கேதுதான் இருக்கக்கூடிய கிரகத்திலேயே ரொம்ப வலிமையான கிரகம். அப்ப ஒவ்வொரு கிரக சேர்க்கைகளும் உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க. சூரியன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க. அதே போல சுக்கிரன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க. புதன் கேது சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாருங்க. அடுத்தது சூரியன் கேது சேர்க்கையும் உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாருங்க. இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாமே இருந்தால் நான் இப்ப சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. கிரகங்கள் நன்மைகள் தீமைகள் இரண்டுமே கலந்துதான் கொடுப்பாங்க. என்ன கிரகங்களாக இருந்தாலும் முழுமையான நன்மைகளையும் கொடுக்காது, முழுமையான தீமைகள் அப்படிங்கிறது கொடுக்காது. சோ இந்த கிரக சேர்க்கைகள் உங்க ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்துல இந்த மாதம் நான் சொல்வது கண்டிப்பாக உங்க ஜாதக அடிப்படை ரீதியாக நடக்கும் அப்படிங்கிறதே மாற்று கருத்துக்கள் கிடையாது. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி கிரகங்கள் வேலை செய்ய போகுது அப்படிங்கிறது இந்த மாத பலன்களை நம்ம பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ராசி அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 14ஆம் தேதி வரைக்கும் கடக வீட்டுல, அதாவது 3ஆம் வீட்டுல இருக்க போகிறார். சுக்கிரன் அப்படின்னாலே 3ஆம் வீட்டுல இருக்கிறது மிகப்பெரிய யோகம். கை நிறைய பணம் வரும். இதுல இன்னும் நம்ம சொல்ல, ஜாதகத்துல லக்னத்துல இருந்து 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடியவர்கள்ட்ட பணம் வாங்கிட்டு போனா பணம் பெருகும்னு அர்த்தம். அப்ப இந்த பொதுவாவே ரிஷபராசி பணம் செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி தான். உங்களுக்கு அது கொடுக்குதோ இல்லையோ, ஆனா உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது கொடுக்கும். ஒரு அதிர்ஷ்டமான ராசி அப்படிங்கிறது ரிஷபராசி, ரிஷப லக்னம். அப்ப சுக்கிரன் 3ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது கையில இந்த மாதம் முழுவதும், அதாவது 14ஆம் தேதி வரைக்கும் காசு பண புழக்கங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையோ, நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல மருந்துகளோ, இது போல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த 14ஆம் தேதிக்குள்ள நீங்க நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். ஒருத்தருக்கு காசு பணம் கொடுக்கணும், அல்லது ஒருத்தர் போய் பார்க்க போகணும், ஒரு விசேஷத்துக்கு கலந்துக்கணும் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை 14ஆம் தேதிக்கு முன்னாடியே செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா, 14ஆம் தேதிக்கு மேல இந்த சுக்கிரன் கேதுவோட சேரப்போகிறார். சுக்கிரன் கேதுவாக பிரதிபலிக்க போகிறார்கள். அப்ப லக்னாதிபதி ராசி அதிபதி கேதுவோட சேரும் பொழுது அது செய்யறதுன்னா மனக்குழப்பத்தை கொடுக்கும், முடிவெடுக்க முடியாத தன்மைகளை கொடுக்கும். அடுத்தது என்ன செய்யறது, என்ன பண்றது, எதை நோக்கி போகலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனைகளை இது கொடுக்கவே கொடுக்காது இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை. அதே போல இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை முக்கியமா ரிஷப ராசிக்கு ஆணாக இருந்தால் பெண்களிடமும், பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒரு ஜாதத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்குன்னா அது பெண் சாப அமைப்பே. அப்ப இது போல சேர்க்கை உங்களுக்கு இருந்துன்னா கண்டிப்பாக நீங்க வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, எதிர்ப்பாளர், நீங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய எதிர்ப்பாளர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத பழிப்பாவத்தை வாங்கிக் கொள்ள வேண்டிக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதனால அந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பான சேர்க்கை இல்ல. அது உங்களுக்கு லக்னாதிபதியாக இருக்கிறதுனால உங்களுடைய எல்லா நல்ல நல்ல விஷயத்தையும் 14ஆம் தேதிக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. 14ஆம் தேதிக்கு மேல வேலை சார்ந்த பிரச்சனைகள் வரும். சுக்கிரன் கேது சேர்க்கை இல்லைனாலும், சாதாரணமாக ஜாதகக்காரர்களாக இல்லைனாலும் வேலை சார்ந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டியது வரும். கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அல்லது கடன் சார்ந்த ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது, அல்லது கடன் கட்ட முடியலையே, கடன் இப்படியே போயிருமா, என் வாழ்நாள் முழுவதும் கடனே இருக்குமா அப்படின்னு ஒரு மனக்கவலைகளை நிச்சயமாக இந்த சுக்கிரன் கேது ஏற்படுத்தி கொடுக்கும். சோ தயங்க வேண்டாம். கொஞ்ச நாள் தான், ஒரு மாசம் மட்டும் அந்த குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மாறிடும். அடுத்தது பாருங்க, புதன். இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 மற்றும் 5ஆம் அதிபதி ஆஸ் யூசுவலா முதல்லயே 15ஆம் தேதி வரைக்கும் கேதுவோட தான் இருக்கிறார். அப்போ புதன் கேது சூரியனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது 2 பணத்தடைகளை ஏற்படுத்துறது, பேச்சால பிரச்சனைகள், தேவையில்லாத ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள் இழுத்துட்டு வந்துடுறது, நீங்க பேசாட்டியுமே நான் பேச வச்சுட்டு நான் தான் இப்படி பேசினேனா அப்படிங்கிற எல்லா சூழ்நிலையிலும் இந்த புதன் கேது ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல 5 இருக்கிறதுனால 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகளை சொல்லக்கூடிய ஒரு இடம்.
அப்ப குழந்தைகள்னால ஒரு மனக்கவலைகள், குழந்தைகள் படிக்காம இருக்கிறது, அல்லது அவர்கள் சார்ந்த ஒரு விஷயத்துல ஒரு சின்ன சின்ன மன சந்தேகங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு 15ஆம் தேதி வரைக்கும். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா புதன் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா ராசியில ஆட்சி உச்ச பலம் பெறப்போகிறார். அதற்கப்புறம் ரிஷப ராசிக்கு 15ஆம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு பணம் வரவு, பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகள்னால மகிழ்ச்சி ஏற்படுறது, குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைப்பது, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் கண்டிப்பாக பண வரவு கிடைக்கிறது, நல்ல அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கை அமைவது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது சூரியனை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி வரைக்கும் அதே கேது புதனோட சேர்க்கையில் இருக்க போகிறார். அப்ப சூரியன் கேது அப்படிங்கிறது பித்ரு தோஷம்னு நாம சொல்லுவோம், தந்தை வழி கர்ம தோஷத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. இது உங்க ஜாதகத்துல இருந்தா இந்த காலகட்டங்களில் தந்தைக்கு உடம்பு முடியாம போறது, அல்லது ஏதாவது ஒரு உடல் ரீதியான பிரச்சனை உங்களுக்கே பாத்துட்டீங்கன்னா அம்மாக்கோ அப்பாக்கோ அல்லது உங்களுக்கே இங்க 3 பேருக்கு யாரோ ஒருத்தருக்கு கொஞ்சம் நோய் தொற்றுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், கொஞ்சம் மருத்துவ செலவுகள் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது மனசுங்க. அதுல இயற்கையாகவே இங்க கேதுக்கு வந்து ஒரு மனக்கசப்புகளை கொடுத்துட்டு தான் இருக்கு. அப்ப 4ஆம் அதிபதியா அந்த கேதுவோடு சேர்ந்து நிற்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதிக பிரஷர் படுத்தி கொடுக்கும். பட் சூரியன் வந்து உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால எதையும் வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் இந்த சூரியன் கொடுத்துருவார். அடுத்தது 16ஆம் தேதிக்கு மேல அவர் 5ஆம் வீட்டுக்கு வருகிறார். அப்போ 4 கூட 5க்கு வரும்போது ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, தாய் வழி தந்தை வழி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம் எல்லாமே ஒரு நல்ல சிறப்பான அமைப்புல கொண்டாந்து விடுறது. அடுத்தது பாத்தீங்கன்னா 4ஆம் இடங்கிறது வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், அப்ப அது எல்லாமே கிடைக்கிறது. அது சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகிறது, ஒரு இடமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல பாத்துட்டீங்கன்னா ஏதாவது வீடு மாத்துறீங்க, வண்டி மாத்துறீங்க, இது எல்லாத்தையுமே நிச்சயமாக நீங்க 16ஆம் தேதிக்கு மேல வைத்துக் கொள்வது என்பது சிறப்பு. அதுக்கு முன்னாடி வைத்துக் கொள்ள வேண்டாம், அது நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால 16ஆம் தேதிக்கு மேல இந்த சூரியன் கேதுவும் சேரக்கூடிய இந்த காலத்தை விட்டுட்டு 16ஆம் தேதிக்கு மேல எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறத இந்த செப்டம்பர் மாதத்துல நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதி. 7க்குடையவர் அப்படின்னாலே திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் வந்து 5ஆம் வீட்டுல இருக்கார். அப்ப நல்ல வரன் 13ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு நல்ல வரன் அமைஞ்சு வர்றது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகுறது, இது எல்லாமே திருமணம் சார்ந்தது. கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் கூட 13ஆம் தேதிக்கு முன்னாடி அதை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைவர்ஸ் வாங்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரிஷபத்துக்கு போயிட்டு இருக்கு கொஞ்சம் பேருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல விஷயங்கள் பேசணும், சுமூகமான ஒரு சூழ்நிலையை நீங்க ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா இதெல்லாமே 13ஆம் தேதிக்கு முன்னாடி வச்சுக்கணும். 13ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு வருகிறார். ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு வரும்போது தேவையில்லாத வம்பு வழக்குகள் வர்றது, தேவையில்லாத பேச்சுக்கள் வர்றது, வேலையில கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, இதெல்லாமே உண்டு. ஆனா இருப்பினும் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 7 12ஆம் அதிபதியாகி 6ல் நிற்கும் பொழுது எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் ஜெயிச்சு வந்துருவீங்க. எப்பேற்பட்ட கேஸ் உங்க மேல நடந்தாலும் கேஸ் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். சனியை பொறுத்த வரைக்கும் வக்கரகதியில் இருக்கார் 11ஆம் வீட்டுல. ரிஷபராசிக்கு சனி பகவான் அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, முதல் யாருக்காவது நல்லா இல்லாம இருக்கு அப்படின்னா இப்ப இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். 9 10 குடையவராக இருக்கிறதுனால தர்ம கர்மாதிபதி யோகத்தை பெறக்கூடிய ரிஷபத்துக்கு சனி பகவானே. அதனால தந்தை சொத்து, பூர்வீக சொத்து இதெல்லாம் பிரச்சனைகளா இருக்குது, தொழில் ரீதியாக பிரச்சனைகள் இருக்குதுன்னா இந்த வக்ர காலகட்டங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாகும். ஒருவேளை உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா பூர்வீக சொத்து, தந்தை சொத்து, தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும், கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படதான் செய்யும். ஆனா இந்த சனி வக்ரம் நவம்பர் மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது எல்லாமே நிவர்த்தியாகி வரும் அப்படிங்கிறதா இந்த வக்ரத்துக்கு உண்டான பலன். பொதுவா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அதே போல 15 16க்கு மேல என்ன பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே தெளிவா கொடுத்திருக்கிறேன். நான் சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாமே உங்க ஜாதக ரீதியாக தசாபுத்தி ரீதியாக சிறிது மாறுபடலாம், எல்லாமே விதிகளுக்கு உட்பட்டதே அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.